காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு 8 திசை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் பேசுவதற்கான வாய்ப்பு தான் இந்த 8 திசை நிகழ்ச்சி. இன்று நாம் பேசவிருக்கின்றது சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றது. இதை குறித்து தான் நாம் பேசவிருக்கின்றோம். வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவிலிருந்தே இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு அமலுக்கு வருகின்றது. இதே மாதிரியான ஒரே வரி விதிப்பு, ஒரே தேசம் ஒரே வரி விதிப்பு போன்ற வரி விதிப்பு பல்வேறு நாடுகளில் இருக்கின்றது. ஆனால் இந்தியா போன்ற 132 கோடி மக்கள் தொகை கொண்ட 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் கொண்ட இப்படி வெவ்வேறு வரி விதிப்பு முறைகளை கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டில் ஒரே வரி விதிப்பு கொண்டு வருவது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம்தான். இதை எதிர்க்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள், ஆதரிக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இது அமலுக்கு வரவிருக்கின்றது. இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு இதை குறித்து தான் நாம் முழுமையாக பேசுவதற்கு இந்த 8 திசை நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்தவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு மூலமாக விலை ஏறும் விலை குறையும் பொருட்கள் குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வரும் ஜூலை 1ஆம் தேதி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட உள்ள ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ஸ்ரீநகர்ல நடைபெற்றுச்சு. இந்த 14வது கவுன்சில்ல மத்திய நிதி அமைச்சர் தலைமையில தான் இந்த மாநாடு நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டின் மூலமா பல பொருட்களுக்கு விலை உயர்வு, பல பொருட்கள் விலை குறைவு ஏற்பட்டிருக்கு. எந்தெந்த பொருட்களுக்கு விலை உயர்வு, விலை குறைவு ஏற்பட்டிருக்கு இந்த இதுல நம்ம பார்க்கலாம். மொத்தம் 4 வகையான வரி விதிப்பு முறைகளை சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட உள்ளது. என்னென்ன மாதிரி வரி விதிப்புன்றதை இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 5%, 12%, 18% மற்றும் 28% வரி வந்து விதிச்சிருக்காங்க. எந்தெந்த பொருட்களுக்கு இனி விலை உயர்வு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இருசக்கர வாகனங்கள் தற்போதைய வரினா 17.4% இருக்கு. ஜிஎஸ்டி வந்த பிறகு அதோட வரி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 28% இருக்கும். அதே போல ரெஃப்ரிஜரேட்டருக்கும் 24 to 27% இருக்கு. அது வந்து ஜிஎஸ்டி வந்த பிறகு 28% மாறுது. ஹேர் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த இதுக்கு பொருட்களுக்கு வந்து தற்போதைய வரி வந்து 26%, ஜிஎஸ்டி வந்த பிறகு அதோட வரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 28% இருக்கு. ஜிஎஸ்டியால் வரி உயர்ந்த பொருட்கள் என்னென்ன சொல்லி பார்த்தோம்னா ஏர் கூலர், அது வந்து 23.5% இருக்கு. ஜிஎஸ்டி வந்த பிறகு அதோட வரி வந்து எவ்வளவு உயர்ந்து இருக்குன்னா 28% இருக்கும். அதே போல டிராக்டர் வந்து 11.9% இருக்கு. ஜூலை 1 முதல் அதோட வரி வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 12% இருக்கும். இருசக்கர வாகனங்கள் வந்து தற்போதைய வரி வந்து 23.7 இருக்கு. அது வந்து ஜிஎஸ்டி வந்த பிறகு 28% மாற இருக்கு. டீசல் கார்கள் வந்து தற்போதைய வரி வந்து 23.7% இருக்கு. ஜிஎஸ்டி வந்த பிறகு 28.3% இருக்கு. இப்போ வந்து ஜிஎஸ்டியால் வரி குறைந்த பொருட்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். எல்இடி பல்புகள் வந்து தற்போதைய வரி வந்து 15% இருக்கு. ஜூலை 1 முதல் ஜிஎஸ்டி மசோதா வந்த பிறகு எவ்வளவு இது இருக்குன்னு பார்த்தோம்னா 12% குறையுது. சோப்பு வந்து 23 to 24% இருக்கு. ஜிஎஸ்டி வரி வந்த பிறகு 18% குறையுது. பர்பஸை வந்து 28% இருக்கு. ஜிஎஸ்டி வந்த பிறகு 18% குறையுது. மேலும் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லுமா, கேபிள் வயர்கள், சமையல் எண்ணெய், நிலக்கரி. கேபிள் வயர்கள் பார்த்தோம்னா 18.5% இருக்கு. ஜிஎஸ்டி வந்த பிறகு 18% மாறுது. சமையல் எண்ணெய் வந்து 6% வரி இருக்கு. அது வந்து 5% குறையுது. நிலக்கரி வந்து 25% இருக்கு. ஜிஎஸ்டி ஜூலை 1 முதல் ஜிஎஸ்டி வரி வந்த பிறகு 5% குறையுது. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புக்கு பின்னர் எந்தெந்த பொருட்களின் விலை குறையும் ஏறும் என்கின்ற ஒரு தொகுப்பை பார்த்தோம். தற்போது இந்த 8 திசை நிகழ்ச்சிக்காக நம்மோடு இந்த அரங்கில் திரு அருள் ஒளி அவர்கள் பட்டய கணக்காளர் அவர் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். அதாவது இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் எந்த ஒரு மாற்றம் இருந்தாலும் அதில் தடங்கள் இருக்க தான் செய்யும். அது இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டில் நிச்சயம் தடங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த தடங்கல்களை தாண்டி, தொடக்க இருக்கின்ற தடங்கல்களை தாண்டி இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு, இதை குறித்து உங்களுடைய பார்வை? இந்தியா அப்படின்ற சொல்லும் போது நீங்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதை ஒரு மாற்றமாக கருதாமல் இதை ஒரு வரவேற்கக்கூடிய மாற்றமாக தான் வந்து மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு வரும்.
சரி, அது இப்போ என்னன்னா, இப்போ சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு இது வந்து ஒரு அடிப்படையில் பல நாடுகளில் இது ஒரே மாதிரியான வரி விதிப்புகள் இருக்கின்றது. ஆனால் பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றது மாதிரி ஒரு மாநிலமும் ஒரு நாட்டிற்கு ஒத்த பொருளாதாரத்தை கொண்ட ஒரு மாநிலமாக தான் நம்மளுடைய மாநிலங்கள் இருக்கு. ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் குறைஞ்சபட்சம் 2 கோடி 3 கோடி ஜனத்தொகைக்கு அதிகமாக தான் இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலம் இன்னும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கின்றது. இப்போ இது மாதிரியான ஒருங்கிணைப்புக்கான முயற்சி ஒன்று தேவையா? ஒரே விதமான ஒரு சென்ட்ரலைஸ்டு டாக்ஸேஷன் சிஸ்டம் நிச்சயமா இந்த காலகட்டத்திற்கு அவசியப்பட்டு தான் இருக்கின்றதா? இல்லை இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை உருவாக்கி அனைத்து மாநிலங்களுக்குமான சென்ட்ரலைஸ்ட் ஒரு டாக்ஸேஷன் இருந்தாலும் அந்த மாநிலங்களே அந்த வரி வசூல் பண்ணுவதற்கான அவர்களுக்கான அதிகாரம் அதெல்லாம் கொடுத்திருந்தா ஒரு விதத்தில் ஒரு சரியா இருக்கும்னு இருக்கீங்களா? இப்போ இதை தேவை குறித்து உலக அளவில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவை வந்து பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கின்றது. அதோடு நாளைய இந்தியா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றையிலிருந்து 2028 வரையில் இந்தியா வில் பி த லீடர் அமங் தி நேஷன்ஸ் இன் எக்கனாமிக் ஃப்ரண்ட். அதற்கு வந்து இந்த மாற்றம் வந்து உதவி புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எந்த விதமான உங்களுடைய திருத்தங்களை நாம் அதில் கொண்டு போனாலும் அதுவுமே ஒரு மாற்றம் தான். இந்த மாற்றத்தை முதல் எதிர்கொள்வோம், இதற்கான வழிமுறைகளை எல்லாம் பார்ப்போம், இதனால் வரக்கூடிய சங்கடங்களை தீர்ப்போம், பிறகு அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும். க்ரோஸ் கரெக்ஷன் என்கின்ற விஷயம் நடக்கும். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 19th அன்னைக்கு கவுன்சில் மீட்டிங் நடந்தது, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தது. இன்றைக்கி 5 விதமான ஆளுங்க தயார் இல்லை அப்படின்றது புரிஞ்சதுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் முக்கியமான என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிட்டர்ன் ஃபைலிங்கில் தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ஃபஸ்ட் மந்த்துக்கான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதில் வந்து தடைகள் வர வர பிரச்சனைகள் வர வர அதை மீறி செயல்படுவதற்கான வழிமுறை நாளை என்பதை விட இன்றே சிறந்ததுன்ற மாதிரியான ஒரு கோட்பாட்டில் அரசு போய்கொண்டு. அப்போ தடைகள் வர வரதான் அதற்கான தீர்வுகள் அப்படின்னு சொல்றீங்க. நம்மோடு வெள்ளையன் அவர்கள், தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் அவர்களும் நம்மோடு தொலைத்தொடர்பில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கலாம். சார் வணக்கம். ஜிஎஸ்டி வரி விதிப்பு எல்லாரும் தயாராகிட்டு இருக்கிறோம், மக்களை விட வணிகர்கள் தான் ரொம்ப அதிகமாக தயாராகிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள், சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு ஜூலை 1 அமல்படுத்தப்படுகின்றது. உங்களுடைய முதற்கட்ட கருத்து, எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கருத்தை பதிவு பண்ணு. ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படுகிற ஜூலை 1 ஒரு கருப்பு நாள். மீண்டும் அதாவது ஒரு நள்ளிரவில் இந்த சட்டத்தை, இந்த ஜிஎஸ்டி வரியை நள்ளிரவில் மோடி அவர்களும் பிரணாப் முகர்ஜி அவர்களும் பிரகடனப்படுத்த போகிறார்கள். இது நல்லதா கெட்டதா, இந்த ஆராய்ச்சிலாம் எதுக்காக? ஏற்கனவே வரி விதிப்பு முறை நம்ம நாட்டில் இருக்குது, அதுலேயே ஏராளமான வருமானம் அரசாங்கத்துக்கு வருகிறது. இதுக்கு மேலே எதுக்காக ஒரு புதிய வரி விதிப்பு? இதை பாருங்கள், எந்த வரியாக இருந்தாலும் விலைவாசியோடு பொருளின் விலையோடு வரியையும் சேர்த்து வைப்பது தான் வியாபாரம். அதனால் விலை உயர்வால் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. வரி விதிப்பு என்பது அதிகபட்சமாக இருக்கக்கூடாது, குறைந்தபட்சமாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் வரி விதிப்பு கடுமையாக இருக்கக்கூடாது, கடினமாக இருக்கக்கூடாது, ரொம்ப எளிமையாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வியாபாரிகளும் மனம் போது அந்த வரி கட்டுவாங்க, அதை பின்பற்றவும் முடியும். அதிகாரிகளுடைய அடாவடித்தனத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். விலையேற்றத்தில் மக்களும் பாதிக்கப்படாமல் இருக்கிற நிலை வரும். இதெல்லாம் பார்த்து தான் வரி விதிப்பை செய்யணுமே தவிர கடினமான வரி விதிப்பையும் அதிகபட்சமான வரி விதிப்பையும் கட்டாயமாக கொண்டு வரக்கூடாது. ஏற்கனவே நம்ம நாட்டில் வரி விதிப்பு முறை இருக்கிறப்போ எதுக்காக இந்த வரி விதிப்பை கொண்டு வர வேண்டும் என்பது தான் நாங்கள் முன்னால் வைக்கிற கேள்வி. இந்த வரி விதிப்பு எதற்கு கொண்டு வரும்ன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. விலைவாசி உயரும். இந்த வரி விதிப்பு எதுக்காக கொண்டு வர்றாங்க திரு வெள்ளையன் என்றால், இதுக்கு வரி திணிப்பு சார். அதாவது இந்த வரி விதிப்பு எதற்காக கொண்டு வர்றாங்கன்னா, வரி வளையத்துக்குள்ள அந்நிய வரி திணிப்பு, வெளிநாட்டு வரி திணிப்பு, வரி வளையத்துக்குள்ள பல வணிகர்கள் இல்ல,
அதனால அவர்கள் அனைவரையும் இந்த வளையத்துக்குள்ள கொண்டு வர்றதற்கான ஒரு முயற்சின்னு சொல்லி அரசாங்கம் சொல்றாங்க. அதை நீங்க ஏற்கலையா? இல்லையா, அதாவதுங்க இதுக்கெல்லாம் இந்த வரி விதிப்பு தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாத்தையும் வரி விதிப்புகளை கொண்டு வரணும் என்பதற்காக எத்தனையோ வழிமுறை நம்மளால் கடைபிடிக்க முடியும். அதுக்காக வெளிநாட்டுக்காரன் சொல்கிற ஒரு வரி விதிப்பை நம்ம கொண்டு வர்றது மிகப்பெரிய தவறு. எப்படி ஆகஸ்ட் 17ஆம் தேதி 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றோம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி நள்ளிரவில் தான் நமக்கு சுதந்திரம் வழங்கினாங்களாம். நள்ளிரவில் தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய யூனியன் ஜாக்கு கொடி இறக்கப்பட்டு நம்ம தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இப்போதும் அதே போல ஒரு நள்ளிரவு நேரத்தில் ஒரு அந்நிய வரி திணிப்பை கொண்டு வர்றாங்க. இது முழுவதுமாக இது ஒரு அந்நிய வரி ஆதிக்கம் நம்ம நாட்டில் வேரூன்றுவதற்கு தான் வழிவகுக்கும். நம்ம மக்களை பாதிக்கும், மக்கள் சுய தொழில்களை பாதிக்கும், சுதந்திரத்தையும் பாதிக்கும். சரி, இது ஒரு அந்நிய வரி திணிப்புன்னு சொல்றீங்க. ஆனா தற்போது நடைமுறையில் இருக்கின்ற மதிப்பு கூட்டல் வரி விதிப்பு நம்ம இந்தியாவிலேயே ஒரு நம்ம சுதேசியான ஒரு வரி விதிப்பு முறையான்னு பார்த்தா அதுவும் இல்லை. நாம் இதை குறித்து நாம் தொடர்ந்து பேசலாம். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குறித்து கூடுதல் தகவல்களை ஒரு தொகுப்பாக தற்போது பார்க்கலாம். ஜிஎஸ்டியால் மாநிலங்களுக்கு இழப்பு என்று கூறப்படுகிறது. காரணம், மத்திய மாநில அரசுகளுக்கு பொதுவாக ஒரே சரக்கு சேவை வரி இல்லை, இரண்டு விதமாக உள்ளது. மத்திய அரசு நிர்வகிக்க போவது மத்திய சரக்கு சேவை வரி என்கிற சிஜிஎஸ்டி, மாநிலங்களால் நிர்வகிக்கப்பட போவது மாநில சரக்கு சேவை வரி எனும் எஸ்ஜிஎஸ்டி. இந்த வரி விகிதத்தை சரக்கு சேவை வரி கவுன்சில் என்ற அமைப்பு நிர்ணயிக்கும். இதன் தலைவராக மத்திய நிதி அமைச்சரும் மாநிலங்களின் நிதி வருவாய்த்துறை அமைச்சர்கள் இதன் உறுப்பினர்களாகவும் இருப்பார்கள். வரி விகிதங்களை மாநிலங்களின் தேவைக்கேற்ப திருத்த வரி விகிதங்களில் குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்ற அளவு நிர்ணயிக்கப்படும். இவ்விரு வரம்புக்குள் ஏதேனும் ஒரு விகிதத்தில் மாநிலங்களில் வசூலித்துக் கொள்ளலாம். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான பொருளாதார நிலை உள்ளவை அல்ல. விவசாயம், தொழில் வளம், மக்கள் தொகை, நில அமைப்பு போன்ற காரணங்களால் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகமாக கொண்ட மாநிலங்கள் உள்ளன. ஒரு மாநிலத்திற்கும் அதன் அண்டை மாநிலத்திற்குமான பொருளாதார நிலையே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் கொண்டதாக உள்ளது. அப்படி இருக்கும் சூழலில் இந்தியா முழுமைக்கும் சரக்கு மற்றும் சேவை வரியை ஒன்றாக்கி உள்ளது தேவையற்ற அரசியல் பதற்றச் சூழலுக்கு வழிவகுக்கும். 4 முன்னணி மாநிலங்களின், அதாவது மகாராஷ்டிரா, தமிழகம், குஜராத் மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் வர்த்தக பரிவர்த்தனை அளவு மற்ற 25 மாநிலங்களின் ஒட்டுமொத்த பரிவர்த்தனை அளவுக்கு சமம் என்று கூறப்படுகிறது. நாட்டின் மொத்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் விற்பனையில் 5இல் 1 பங்கு மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்தில் மட்டுமே நடைபெறுகிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சரக்கு சேவை வரி பொதுவாக அமல்படுத்தப்படுவதால் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பே 2% உயர்ந்துவிடும் என்கிறார் நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி. ஆனால் மாநிலங்களின் நிதி நிர்வாகமும் சுய ஆட்சி தன்மையும் நிச்சயம் பாதிக்கப்படும் என்பதே பலரது கருத்தாக உள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குறித்த ஒரு கூடுதல் தொகுப்பை பார்த்தோம். திரு அருள்மொழி, மாநிலத்திற்கான சுயாட்சி தன்மை பாதிக்கப்படும் இந்த கேள்விகள்லாம் இருக்க தான் செய்யுது. நான் கேட்குற கேள்வி அதையும் தாண்டி, இப்போ ஒரு வரி விதிப்பை கூடுமான வரைக்கும் அமல்படுத்துறது பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் தான் அமல்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த ஜிஎஸ்டி முறைன்னு வந்துட்ட பிறகு இது ஒரு மாதிரி சென்ட்ரல்லேருந்து ஃபோர்ஸ் பண்ணி அவர்கள் கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு அதுவும் இந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு கடைநிலை வணிகர்களையும் இவர்கள் மத்திய அரசே மானிட்டர் பண்ணுற லெவலுக்கான ஒரு முறையாக இது தெரியுது. இந்த முறை எடுபடும் நினைக்கிறீங்களா? ஆனால் இதே மாதிரி போயிட்டு இருந்தால் அது ஒரு காலகட்டத்திற்கு மேலே இதை முழுமையாக மாற்றம் செய்யாமல் இதை நகர்த்த முடியாத நிலைமை வந்துடும் நினைக்கிறீங்களா? அதாவது இந்தியாவில் பொறுத்த வரையில் பார்க்கணும்னா இந்த நேரத்தில் இந்த 1,50,00,000 உள்ளே இருக்கிற டேர்ன் ஓவரில் 90% வியாபாரிகளை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அசஸ் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற 10% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உடைய அதில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி சர்வீஸ் டேக்ஸ் பேயிங் அசஸிஸ் இருக்காங்க பாருங்கள். மொத்தமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து அதிலிருந்து 90% ஆளுங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வராங்க, அவங்களுடைய அசஸ்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு வராங்க. இது ஒரு மாற்றம்.
இந்த மாற்றத்துக்கான விதிமுறைகள் வந்து இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மொத்த விதிமுறைகளும் இன்னும் சொல்லி முடிக்கல. இந்த விதிமுறைகள் எல்லாம் வந்துட்டு அந்த மாற்றத்தினால ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்ற மாதிரி இந்த வர்த்தகர்களுடைய தலைவர்கள்லாம் வந்துட்டு அவங்க கூடி முடிவு பண்ணி அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கோர்ஸ் கரெக்ஷன் இருக்கும். மாற்றம் இருக்கும். அது ஒரு பெரிய மாற்றமாகவும் இருக்கும். பெரிய மாற்றம் என்பதை விட அவசியத்திற்கேற்ற மாற்றம். அந்த அவசியத்தை வந்து தீர ஆராய்ந்து இந்த வணிக சங்கங்கள் எல்லாம் வந்துட்டு அதற்கான காரண காரியங்களை சரிவர எடுத்து உரைத்து அந்த எடுத்துரைக்கக்கூடிய காரண காரியங்களை ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்துட்டு அந்தந்த மாநிலத்திலிருந்து போகக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பர்ஸுங்களுக்கு சரியாக புரிய வச்சு அனுப்பும் பட்சத்தில் மாற்றம் அப்படின்றத விட இந்த ஜிஎஸ்டி என்பது ஒரு சுலபமான வரியாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு இருக்குன்றீங்க. இப்போ வெள்ளையன் அவர்கள் சொன்னது போல இது ஒரு கருப்பு தினம்னு சொல்றாரு. அவர் எதிர்க்கிறதே வந்து இது சுதந்திரத்தை பாதிக்கும்ன்ற ஒரு பெரிய அளவு ஒரு எதிர்ப்பு அவர் தெரிவிக்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அளவுக்கு எதிர்ப்பு நாம் தெரிவிக்காட்டி கூட வணிகர்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குறித்த விழிப்புணர்வு கொண்டு வரப்பட்டிருக்குதா? அவர்கள் எப்படி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுன்றதற்கான விழிப்புணர்வு இருக்குதா? ஏன்னா இப்போ மதிப்பு கூட்டல் வரியை நம்ம கொண்டு வந்த போதே பல்வேறு கன்சல்டேஷன்ஸ் இருந்தது. வணிகர்களின் பிரதிநிதிகள்கிட்ட பேசினாங்க, அவர்களுடைய கருத்துக்களை வாங்கினாங்க, அதுக்கான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இது சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புன்றது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தில் இந்த மாதிரியான கன்சல்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. கண்டிப்பாக கன்சல்டேஷன் ப்ராசஸ் நடந்தது. பட் தயாராக இருக்காங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய ஆதங்கம் வந்து ஒரு நியாயமான ஒரு ஆதங்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து வர்த்தகர்களில் வந்துட்டு இந்த 20 லட்சத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் வந்து இதனால் பலனடைவார்களா என்று கேட்டால் இன்றைய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் பலனடைவது கடினம். அந்த கடினத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த வந்து வாங்கக்கூடிய பொருட்களுக்கு அவங்க வரி செலுத்தி விற்கக்கூடிய பொருட்களுக்கு வரியை வந்து கலெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க கலெக்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்களிடத்தில் அந்த வியாபாரம் நடக்காமல் போயிடும். அப்போது யார் ஒருத்தர் வந்து ரிஜிஸ்டர்ட் டீலராக இருக்காங்களோ, யாரெல்லாம் 20 லட்சத்துக்கு மேலே சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வர்த்தகம் வந்து செழுமையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த ஜிஎஸ்டினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னும் போது ஐயா வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த வர்த்தகர்களுடைய இது வந்து ஒரு ஏராளமான அது ஒரு நியாயமான காரணம். அதனால் அவருடைய லீடர்ஷிப்பை வந்து அவர் கரெக்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு வருது இல்லாமல் அந்த கருத்துக்களுக்கு எல்லாமே வந்து விடிவு காலம் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரெப்ரசன்டேஷனை நம்ம எப்படி கொண்டுக்கிட்டு போகிறோம். இந்த நாள் இது அழிந்தது, அதனால் அது அழிந்ததுன்றது வந்து அந்த ரிசர்ச் மாதிரியே வந்து இந்த ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இன்னும் வந்து விரைவில் வந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்க போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். அந்த எதிர்ப்பை வந்து சரியான தளங்களை எடுத்துகிட்டு போனாதான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ் கரெக்ஷன் மூலமாக இதெல்லாம் சரி பண்ணுறதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, தன்னால் நல்லது நடக்க வேண்டியிருந்தால் நடந்தே தீரும். அதில் வந்து கோர்ஸ் கரெக்ஷனே இல்லை. அதாவது ஜிடிபி வந்து 2% ஏறும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2% ஜிடிபி ஏறுதா இல்லையான்றதை இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் தெரிஞ்சிடும். அமல்படுத்த ஏறலை அப்படின்னும் போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக காரண காரியங்களை பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா 5 ஆட்கள் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான இது கவர்மெண்ட் வந்து தயாராக இருக்கின்றதா என்று பார்த்தால் அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய வேகம், அவர்களுடைய இது பார்த்தோம்னா தயார் நிலையில் இருப்பதாக தெரியவில்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது வந்து பேங்க்கு, இந்தியன் பேங்க் அசோசியேஷன்லேருந்து வந்து போய் சொல்கிறாங்க, நாங்கள் இனிமேல் தான் எங்களை தயார்படுத்திக்க வேண்டியிருக்குது, ஜூலை 1 அன்றைக்கி நாங்கள் தயாராக இல்லைன்றாங்க. மூணாவது பார்க்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வந்து ஜிஎஸ்டி நெட்வொர்க் வந்து தயாராக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே ட்ரை ரன்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா இந்த அப்பப்போ வந்து நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணுறோம், நாங்கள் மற்ற வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக கன்கரண்ட்டாக எல்லா விதமான வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் அவர்களும் தயார் நிலையில் இருப்பதாக தெரியவில்லை. நாலாவதாக பார்க்கும் பொழுது சுவிதா ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறு வர்த்தகர்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க்கில் வந்து அவங்களா வந்துட்டு தன்னால் ஃபைல் பண்ண முடியலைன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கான அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸையும் அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போட்டி போட்டு விற்பனைக்கு கொண்டு வரல அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து தயார் நிலையில் இல்லை அப்படின்றது ஒன்று.
இதுக்கெல்லாம் மேலே வந்துட்டு வணிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னோம்னா அவங்களுடைய அந்த இன்வாய்ஸ் ப்ரிப்பரேஷனு, அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றத விட புரிந்தால்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வரும் என்ற நிலையில் அவர்கள் வந்து புரிதலே இன்னும் கொண்டு வரல. இந்த 5 தரப்பினரும் வந்து இந்த 5 தரப்பினர் சேர்ந்தாதான் இது வந்து பிரமாதமாக தயார் நிலையில் இல்லைன்னு சொல்றீங்க. தயார் நிலையில் இல்லை என்றால் இவர்கள் வந்து 2 மாதம் வந்து தொடர்ந்து விட்டுட்டோம்னு சொன்னால் தயார் நிலைக்கு வந்து விடுவார்களா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறி. சரி, அது பல்வேறு விஷயங்கள் இருப்பதன் காரணமாக பொறுப்போம், பூமி ஆள்வோம் என்றதெல்லாம் இல்லாமல் செயலில் இறங்குவோம், வருவதை பார்ப்போம் என்கின்ற நிலையில வந்து மத்திய அரசினுடைய நிலைப்பாடு இருக்கின்றது. நம்ம இந்தியாவிலே பொதுவா பார்த்தோம்னா இன்னுமே வந்து 10 நாட்கள் இருக்கின்றன. 10 நாட்களில் 10 விதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 30ஆம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இருக்கின்றது. அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா இன்னும் கேரளா மாநிலம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் அந்த சட்ட திருத்தம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவிலே பொதுவாக பார்த்தோம்னா அடிப்படையில் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதற்கான பாதிப்புல கடைநிலையில் இருக்கிறவன் சந்திச்சுட்டு இருக்கிற பிறகுதான், அவன் சந்திச்ச பிறகுதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர்ற ஒரு மனப்பான்மை இருக்கின்றது. இது பண மதிப்பு நீக்கமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்கள்ல பார்க்குறோம். அதில் கடைநிலையில் இருக்கிறவருக்கான பாதிப்பாக தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது போல ஜிஎஸ்டி நெட்வொர்க்கில் வந்து அவர்கள் வந்து ஒரு தடையும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அந்த நெட்வொர்க் இன்னும் வெறும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அந்த இணையதளம் இப்போ வரைக்கும் அது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு அது தமிழில் இருக்கணும், ஆந்திராவில் இருக்கிறவர்கள் தெலுங்கில் இருக்கணும். அப்போ தான் அவர்கள் மொழியிலிருந்து அவரை படித்து பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்துவாங்கன்னு நம்ம நம்புவோம். வருகின்ற காலகட்டத்தில் நாம் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக சேலத்திலிருந்து சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குறித்த அவர்கள் வணிகர்களுடைய மனநிலை குறித்து காவேரி நியூஸ் தொலைக்காட்சி சார்பாக நான் கருத்து கேட்டிருந்தோம். அவர்களுடைய கருத்தை தற்போது பார்க்கலாம். அரசு இன்னும் வந்து உணவுப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரிகளை பல மடங்கு இன்னும் குறைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா பல்வேறுபட்ட பொருட்களுக்கு வரியே இல்லாமல் இருந்த இந்த மாநிலத்தினுடைய அந்த பொருட்களுடைய விஷயங்களில் மாநில அரசே மீண்டும் வந்து தலையீடு வைத்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து திருத்தங்களை இந்த ஜிஎஸ்டியில் வந்து மத்திய நிதியமைச்சகம் கொண்டு வரணும். இப்படியெல்லாம் கொண்டு வந்தால் தான் இது இந்த ஜிஎஸ்டி வந்து மக்கள்கிட்ட பரவலாக வரவேற்புக்குள்ளாகும் அப்படின்றதான் நம்ம கருத்தாக இருக்குது. எந்த ஒரு வரி விதிப்பாக இருந்தாலும் சரி, திட்டங்களாக இருந்தாலும் சரி, நேரடியாக சாதாரண மக்களை பாதிக்காத வகையில் வந்து திட்டங்களை வகுக்கணும். நடைமுறைப்படுத்த முடியாத சட்டத்தை வணிகர்கள் மேலே திணிக்க பார்க்குது மத்திய அரசாங்கம். இந்த இப்போ கொண்டு வந்திருக்க ஜிஎஸ்டிக்கு வந்து வணிகர்களிடையே என்ன எதிர்பார்ப்பு ஏற்படுதுன்னா, எங்களுக்கு வந்து கால அவகாசம் தேவை. கால அவகாசம் செய்ய முடியாமல் இதுக்குள்ளே சீக்கிரமாக பண்ண சொல்லி எங்களை கட்டாயப்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் எல்லாம் ஒரே விலையாக இருக்குங்கிறதுனால தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. முதல்ல இந்தியா ஃபுல்லாக ஒரே விலையாக இருக்கணும். ஆனால் அவங்களுக்குள்ளே கருத்துவாடு ஏற்பட்டு 4 விதமான வரியை இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட திணிக்க பார்க்குது மத்திய அரசாங்கம். ஏற்கனவே சொன்ன வரி ஒன்று, இப்போ வணிகர்களுடைய வற்புறுத்தல் காரணமாக சில வரியை குறைச்சிருக்காங்க. என்ன தான் வரியை குறைச்சிருந்தாலும் கண்டிப்பாக விலைவாசி குறையாதுங்கிறது தான் வணிகர்களுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக இவங்க கொண்டு வரதை பார்க்க போனால் அந்த வரிங்கிறது மக்கள் தலையில் சுமத்தப்படுற வரி தான். கண்டிப்பாக விலைவாசிகள் ஏறத்தான் போகுது. பல வகைகளுக்கு ஜிஎஸ்டி இல்லைங்கிறது மகிழ்ச்சி. ஆனால் இப்போ பல வகையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக உற்பத்தி செய்யப்படும். இப்போ உதாரணத்துக்கு மாம்பழத்திலேருந்து மாம்பழ கூழ் தயாரித்து அதை வந்து தயார் செய்யும் பொழுது அதுக்கு ஜிஎஸ்டி வரி 12% வரி விதிச்சிருக்காங்க. இது குறைக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ தான் இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் தான் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இங்கேயே வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ விலை ஜிஎஸ்டி போகிறதுனால இன்னும் விலை கூட தான் செய்யும். அதனால் இதை குறைச்சாங்கன்னா இன்னும் வந்து மக்கள் வந்து கன்சியூம் பண்ணுறது வந்து இங்கே நம்ம நாட்டிலே கன்சியூம் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும். ஆகவே இது குறைச்சா ரொம்ப நல்லது விஷயம். சேலத்திலிருந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து நாம் கருத்து கேட்டிருந்தோம். அந்த தொகுப்பை பார்த்தோம். திரு வெள்ளையன், தற்போது அருள்மொழி சொன்னது மாதிரி இப்பொழுது இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் அமலுக்கு வரப்போகுது. அதுக்கான எதிர்ப்பு நீங்கள் தெரிவிக்கிறீங்க, அது ஒரு சரியான எதிர்ப்பாக இருக்கின்றது. ஆனால் இது எந்த தளத்தில் நீங்கள் உங்கள் எதிர்ப்பை நகர்த்த போறீங்க? உங்கள் எதிர்ப்பு எந்த விதமாக அரசாங்கத்தை ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற்றத்தை செய்வதற்கான நிர்பந்தத்தை கொண்டு வருவதற்கான எதிர்ப்பாக இருக்க போகுது? இப்போது இந்த கருத்து சொன்ன நண்பர்கள் வரி விகிதத்தை குறைக்கணும், கடுமையாக இருக்கிறது கொஞ்சம் எளிமையாக்கணும், இப்படியெல்லாம் சொன்னால் இதெல்லாம் மத்திய அரசாங்கம் உடனே செய்ய தயாராக இருக்கும். இல்லை, ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு எப்படியாவது வரி விதிப்பை கொண்டு வந்து விட வேண்டும், திணித்து விட வேண்டும்,
என்பதுதான் இன்றைக்கி மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிற நெருக்கடி. இந்த நெருக்கடி பணக்கார நாடுகள் கொடுக்கிற நெருக்கடி. இந்த நெருக்கடியினால்தான் இந்த வரியை கொண்டு வராங்க. முதல்ல பாருங்கள், வேட்டுன்னு வரி கொண்டு வந்தாங்களே, அப்போ இவங்களா கொண்டு வந்தாங்களா? அதுவும் அந்த பணக்கார நாடுகள் சொன்னதுனால கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த வரி ஏன் கொண்டு வராங்கன்னா அதுவும் பணக்கார நாடுகள் சொல்லுது, இவங்க கொண்டு வராங்க. இவங்க சொந்த புத்தியில் எந்த வரி விதிப்பையும் கொண்டு வரலைங்க. இதெல்லாம் அங்கேருந்து வந்த புத்தி தான். அதை கொண்டு வர்றாங்க. இதில் என்ன பாதிப்பு வரும்? இப்போதைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதை அமல்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சலுகைகளை அளிக்கிறதுக்கும் எல்லாத்தையும் தயாராக இருப்பாங்க. எங்களை பொறுத்த அளவில் நாங்கள் எந்த விதமான மாற்றங்களையோ சலுகைகளையோ கேட்கவில்லை. இந்த வரி விதிப்பு என்பது ஒரு அந்நிய வரி திணிப்பு. இது முழுவதுமாக இந்தியாவில் எங்கேயாவது ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு வரி விதிப்பு எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரி வரி விதிப்பு என்பதால் ஒரு நகரத்தில் இருந்துக்கிட்டு இயக்குவார்கள். அவங்க யாருன்னா ஆன்லைன் வணிகம் பண்ணக்கூடியவங்க. அந்த ஆன்லைன் வணிகம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வரி விதிப்பு சுலபமாக இருக்கும். அதனால தான் இந்த வரி விதிப்பை கொண்டு வர்றாங்க. மாநில உரிமை பாதிக்குமா, மாவட்ட உரிமை பாதிக்குமா, இந்த கேள்விகளே இடமே இல்லை. இதில் வந்து முழுமையாக இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்கும், தொழில்கள் அனைத்தும் பாதிக்கும். இந்த பாருங்க, அதாவது இந்தியாவுக்குள்ள வெளிநாட்டுக்காரங்க ரொம்ப நாள் வந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்க எதுக்காக உள்ள வந்தாங்க? வியாபாரம் செய்ய தான் வந்தாங்க. மீண்டும் அப்போ நீங்க கிழக்கிந்தியா கம்பெனி வந்து வியாபாரம் செய்ய வந்து தான் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க. வியாபாரத்துறையை கைப்பற்றுவதற்கு, மீண்டும் வியாபாரத்துறையை கைப்பற்றுவதற்கு இப்படி ஒரு வர்த்தகம் செய்வதற்காக வெளிநாடுகள் உள்ள நுழைவதற்கான முயற்சி நீங்க சொல்றீங்க. அவங்க நாம் தொடர்ந்து கையாள இருந்து பண்ணி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்யறாங்க. சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். திரு அருள்மொழி, திரு வெள்ளையன் சொல்றதுல ஒரு கருத்து இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ சிறு குறு வணிகர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து மாசத்துல 3 முறை அவர்களால் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியுமான்றது தெரியல. அவர்களுக்கு அந்த புரிதல் இருக்குமான்னு தெரியல. அப்படி ஃபைல் பண்ணாலும் அதற்கு ஒரு ஆளை வச்சு, ஒரு பட்டய கணக்காளரை வச்சு அவர்களுக்கு அது சரிபார்க்க முடியுமான்றது தெரியல. அதற்கான செலவு இன்னும் எவ்வளவு ஆகும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு, அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த சிறு குறு வணிகர்களை விட பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு ஃபேவரா போற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. அதனால அவர்கள் வந்து இந்த வர்த்தகத்திலிருந்தே வெளியேறிய நிலைமை வந்துடாதா? முதல்ல வந்து அந்த பட்டய கணக்காளர்கள் பற்றி சொன்னீங்க. அந்த அளவுக்கு பட்டய கணக்காளர்கள் இல்லையா? இன்னைக்கு மொத்தமே 1,80,000 பட்டய கணக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. இல்லை, நீங்க ஒரு பட்டய கணக்காளர் இல்லை, உண்மையை சொல்றேன் ஐயா. இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கான தேவை வந்து 5-6 லட்சம் பட்டய கணக்காளர்களாக இருந்தாலும் இருக்கக்கூடியது 1,80,000 2,50,000க்குள்ளே தான் இருக்காங்க. அதுலேயும் வந்து 60% வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க. மீதி 40% தான் இந்த மாதிரி குறு மற்றும் சிறு வணிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அவங்க கையில் மட்டும் இல்லை, இந்த சுவிதா ப்ரொவைடர்ஸ்ன்றது அதுக்காக வந்தது. அவர் சொல்கிற மாதிரி என்னன்னு சொன்னோம்னா, இந்த 20 லட்சத்துக்கு உள்ளே இருக்கிற டர்ன் ஓவர் எக்ஸம்ஷன் சொன்னாங்க. இந்த 50 லட்சன்றதை வந்து 75 லட்சம் வந்து காம்போசிஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியான அவங்களுக்கு இன்புட் கிரெடிட் எப்போ கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்களால வந்து கம்பீட் பண்ண முடியாது. சர்வீஸ் ப்ரொவைடர் ஆகட்டும், அந்த இதுவாகட்டும், அவங்கள வந்துட்டு வந்து வியாபாரம் அப்படின்றதே வந்து செய்வதற்கான வழிமுறையில் வந்து அந்த வியாபாரியினுடைய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் என்ன அப்படின்னு சொன்னால் என்டர்பிரனர்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அவருடைய வேலை வந்து வியாபாரத்தினுடைய ரிஸ்க் என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்கணும். அதில் வந்து நுணுக்கங்கள் என்ன, அதில் மேம்பாடுகள் என்ன அப்படின்றத பார்க்குற மாதிரியான ஒரு வழியில் இருக்கணுமே கண்டி இந்தியாவினுடைய வியாபாரி இல்லை இந்தியாவினுடைய ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு என்னென்னா அந்த வியாபாரத்தினுடைய ரிஸ்க்கும் எடுக்கணும், ஃபைனான்ஸ் ரிஸ்க் எடுக்கணும், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்கிறவன் வந்து இருக்கானா இல்லையான்றதை பார்த்து அவனை சரி பண்ணி வைக்கக்கூடிய ரிஸ்க் எடுக்கணும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ரிஸ்க் எடுக்கணும், அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் ரிஸ்க் எடுக்கணும். இதெல்லாம் வந்து அந்நிய நாட்டில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா செக்ரிகேட் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஃபங்க்ஷனாக வந்து செயல்படுது. ஒரு இந்திய வணிகர்களுக்கு ஒரு இந்திய வணிகர்கள் அப்படின்னு சொல்லலை, இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு என்டர்பிரனர் அவனுடைய தலையில் ஏற்கனவே 4-5 விதமான சுமையை வந்து சுமந்துக்கிட்டு தான் வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கான பாதையில் கொண்டுகிட்டு போயிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் 5ஆவதாக வந்துட்டு வந்து பிஸ்னஸை பார்ப்பானா இந்த ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுவானா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அவன் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, இதுவரையில் வரியினுடைய விகிதமெல்லாம் 2வது அவர் சொன்ன மாதிரி ஒரு வாட்டி வரி செலுத்துகிறவன்
அனாவசியமாக 2 வாட்டி வரி செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை வருகின்றது. அப்போ இந்த ரிட்டர்ன்ஸ்ல வந்து சில குழப்பங்கள் இருந்ததுன்னா அவர் 2வது வாட்டி வரி குழப்பமே இல்லை, மிஸ்மேட்ச். அதில் ரொம்ப தெளிவாக மிஸ்மேட்ச் ஆனாலே 2வது முறை வரி செலுத்தியே தான் ஆகணும். வந்துட்டு 10ஆம் தேதி வந்து இவனுடைய உண்மைகளை சொல்ல 20ஆம் தேதி அந்த உண்மைகளுக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுன்னு சொன்னோம்னா அதற்கான வரியை வந்து 2வது தடவை செலுத்த வேண்டியிருக்கு. அப்புறம் அவர்களுக்கு இன்புட் கிரெடிட் எப்போ வருதோ அது அடுத்தது 2வது தடவை செலுத்தும் போது அந்த இதற்கான ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன ஆச்சு, அதற்காக இவங்களுடைய பணம் முடக்கம் என்ன ஆகுது, அது வந்து ஒரு பெரிய நிறுவனங்களால சமாளிச்சிக்க முடியும். 2வது முறை வரி செலுத்தினாலும் சமாளிக்க முடியும். சின்ன நிறுவனங்கள் அன்னைக்கு வருமானத்தை அந்த லாபத்திலிருந்து எடுக்கக்கூடியவர்கள் ஒன் மேன் ஷோயா காலங்காலத்தால் 5:30 மணி 6 மணிக்கு எழுந்தான்னு சொன்னால் நைட்டு 12 மணி வரையில் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆளுக்கு இந்த 12 மணிக்கு மேலே நைட்டு 2 மணி வரையில் இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான வேலையா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. இது வந்து அவர்களுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலைன்றதான் புரிஞ்சுக்கிறேன். தற்போது கோவையில் இருந்தும் நாம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சி சார்பாக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குறித்து கருத்து கேட்டிருந்தோம். அதை குறித்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம வீட்டில் லேடிஸுக்கு எந்த சேஃப்டி இல்லைனாலும் அட்லீஸ்ட் கோல்டு ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக வச்சுருக்காங்க. அது எங்கள் கஸ்டமர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% லேடிஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னாலே அவங்க அதை ரொம்ப ஒரு பெரிய இதாக நினச்சிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்களே இங்கே சேல்ஸ் பண்ணும்போது 1% அவங்களுக்கு டேக்ஸ் போட்டு கொடுக்கும்போதே அவங்க அதுக்கே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு சேர்த்து நாங்கள் வாங்குகிறோம், இது எதுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்கணும். இப்போ இதே இது அவங்கள ஒரு 3% பண்ணிட்டா டெஃபினட்டாக கோல்டு ப்ரைஸ் ஏறப்போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஒரு 10 வருஷத்தில் கோல்டோட ரேட்டு நியர்லி 4 to 5 மடங்கு ஆல்மோஸ்ட் ஏறிடுச்சு. அதே அவங்களுக்கு ஒரு ரொம்ப பிஞ்ச் ஆகுது. இதே இதில் நம்ம இது ஒரு அடிஷ்னல் பேர்டன் நம்ம ஒரு அல்டிமேட் கன்சியூமருக்கு பண்ணால் அவங்க அதை ஒரு அட்வர்ஸாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக இப்போ இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 2750 ரூபா பக்கம் இருக்குது கோல்டு. இது 3% ஆட் பண்ணால் ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட 80-85 ரூபா அதுக்கு டேக்ஸு ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். அஃப்கோர்ஸ் ஜிஎஸ்டி இஸ் ஆன் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ப்ரைஸ் மட்டும். பட் எண்ட் கஸ்டமருக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொதுவாக பார்த்தா இந்த ஜிஎஸ்டியோட சிஸ்டமே என்னன்னு இன்னும் வியாபாரிக்கே இன்னும் புரியல. வியாபாரிக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஆஃப் த சேல்ஸ் டேக்ஸ்லேயே இந்த ஜிஎஸ்டியோட கான்செப்ட் இன்னும் அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. நாங்கள் வியாபாரிகள் இப்போ என்னென்னா காமனாக ஒரு வியாபாரி என்ன பண்ணுவான்னா அவங்களோட தொழிலை முக்கியத்துவம் பண்ணுவான். இதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் யாராவது ஒரு மாதம் ஒருக்க வச்சு ஒரு சின்ன ட்ரேடர் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால என்னென்னா கூடுதலான ஆட்களை போட்டு நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் வந்து நாங்கள் இப்போ வேட்டிலிருந்து ஜிஎஸ்டிக்கு மைக்ரேட் ஆகிறோம். எங்களுடைய பழைய ஸ்டாக்குக்கு என்ன பொசிஷன், அதுக்கு நீங்கள் இன்புட் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது, நாங்கள் அதை எப்படி கொண்டு போகணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில பொருள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒயிட் கூட்ஸில் வந்து 14.5% இருந்த வேட்டு வந்து இப்போ 28% மாறுது. அதே மாதிரி இப்போ ஸ்பீக்கர்ஸாக இருக்கிறது 5% இருக்கும். அதே ஹோம் தேட்டர்னால் 28% வரும். இந்த கான்ட்ராவர்சியெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு இப்போ ஐடி ப்ராடக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மானிட்டர்ஸு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்லாப் இருக்குது, வேட்டில் இருக்குது, ஜிஎஸ்டிக்கு மாறும். இந்த ஸ்லாப் மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி எங்கிட்ட வந்து இப்போ 2000 98 இருக்கிற ஸ்டாக் கூட இருக்குது. நான் இதை அப்படியே ஜிஎஸ்டிக்கு மைக்ரேட் பண்ணால் அதனோட நிலைமை என்ன, இந்த மாதிரி எந்த கிளாரிட்டியுமே இல்லை கவர்மெண்ட்டில். இல்லை ஜிஎஸ்டி அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு வியாபாரி வந்து ஜிஎஸ்டிக்கு இப்போ வேட் பே பண்ணிட்டு இருக்கோம், ஜிஎஸ்டிக்கு போகிறனால சந்தோஷம். கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுலையோ நாங்கள் இது பண்ணுறதுலையோ அதில் எந்தவுமே இல்லை. இதுக்கு கொஞ்சம் ஒரு கால அவகாசம் கொடுத்து ட்ரேடருக்கு ஒரு சரியான ஒரு புரிதலை கொடுத்து டேக்ஸ் கட்டுறது நம்மளுடைய கடமை. அதில் எந்த மாற்றமும் இல்லை, யாருக்கும் எந்த இதுவுமே இல்லை. ஒரு சரியான புரிதலோடு அவங்கள எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோவையிலிருந்து நாம் கருத்து கேட்டிருந்தோம். அதே மாதிரி சிவகாசியிலிருந்தும் கருத்து கேட்டிருந்தோம். அதையும் தற்போது பார்க்கலாம். பட்டாசு வந்து பெரிய நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா டெல்லியில் மற்ற மாநிலங்களில் வந்து பட்டாசு வந்து லைசன்ஸ் வந்து ரினியூவல் ஆகலை. அதனால் பட்டாசு வாங்குறவங்களும் இங்கே சரியாக வரத்துகள் வரல. அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி வந்து வரி வந்ததுனால பார்ட்டிகள் வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாமல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
கடுமையான ஒரு ஒரு சோதனையை சந்திச்சுக்கிட்டு இருக்குது பட்டாசு. சிவகாசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர் வந்து இதை நம்பி தான் இருக்காங்க. சிவகாசி நகரமே வந்து இன்றைக்கி வந்து குட்டிச்சாப்பான்னு சொல்லக்கூடிய இந்த சிவகாசி நகரம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு நம்பி தான், தொழில் நம்பி தான் இருக்குது. அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த ஜிஎஸ்டி வரியை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இதை குறைச்சி இந்த வாழ்வாதாரத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். நல்லபடியாக கொண்டு வந்தால் இந்த பட்டாசு வந்து பிழைக்கும். எங்கள் டெய்லி காலண்டரை பொறுத்த மட்டும் இது வரைக்கும் ஒரு மோர் தென் 15 இயர்ஸ் வந்து எக்ஸம்ஷன் குட்ஸாகவே நாங்கள் வந்து சேல் பண்ணிட்டு வந்தோம். கவர்மெண்ட் தமிழக அரசு வந்து வரி விலக்கு கொடுத்துருந்துச்சு. அந்த அடிப்படையில் இது வரைக்கும் அந்த வரி இல்லாமல் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போது இந்த ஜிஎஸ்டியோட வரி விதிப்பு முறையில் 12% காலண்டருக்கு வரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த 12% வந்து சஃபர் ஆகிற மாதிரி இருக்குது இந்த வருஷம். ஏற்கனவே வந்து பேப்பர் டிமாண்ட்னால அது ஒரு ரா மெட்டீரியல் ஒரு 10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலி 22% வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த வருஷம். அந்த வகையில் பார்க்கும்போது நாங்கள் 10 ரூபாய்க்கு விற்கிற காலண்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருக்கும். 1500 ரூபாய்க்கு விற்கிற காலண்டர் வந்து 20% பார்த்தா கூட ஒரு 300 ரூபா சேர்த்து 1700 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். சிவகாசியில் இருக்கின்ற வணிகர்களுடைய கருத்தை கேட்டோம். திரு வெள்ளையன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கலாம். அதாவது சிறு குறு வணிகர்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமாக அவர்கள் வந்து வணிகத்திலிருந்து வெளியே தள்ளப்படுவார்கள், இது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கும், இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்கிறீங்க. இந்தியா மீண்டும் அடிமை தேசமாக மாறுறதற்கான வாய்ப்பு இருக்குது, இது எல்லாத்தையும் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, சிறிய வணிகர்களாக இருந்தாலும் நிறைய லாபம் ஈட்டக்கூடிய வணிகர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவர்கள் தற்போது வரி செலுத்துவதில்லை. இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுனால தான் அரசாங்கம் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பை அமல்படுத்துறதற்கான அது ஒரு முகாந்திரத்தை கொடுக்குது. இப்போ இது மாதிரியான வணிகர்கள்லாம் தாங்களாக முன் வந்து நாங்கள் வரி செலுத்துவோம் என்கின்ற ஒரு முடிவை எடுப்பார்களா? அப்படி எடுத்தால் வந்து நம்ம அரசாங்கத்தை கேட்கறதற்கு ஒரு நியாயம் இருக்குது. ஏற்கனவே நாங்கள்லாம் வரி செலுத்துறோம், மீண்டும் என்னத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வரி விதிப்பு மத்தியிலிருந்து எங்கள் மீது திணிக்கணும்னு நீங்க கேட்கலாம். இப்படியான வரியிலிருந்து வெளியே இருப்பவர்கள், நியாயப்படி வரி செலுத்தாதவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? ஐயா, வரி ஏய்ப்பு செய்கிறார்கள் என்றால் அதை கண்டுபிடிப்பதற்கு ஏராளமான அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கிறது, அதிகாரிகள் இருக்கிறார்கள், பல துறைகள் இருக்கின்றன. இதை கண்டுபிடிக்கணும், அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதுக்காக புதுசாக ஒரு வரி விதிப்பு கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது நம்ம பிரதமர் ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு ரூபா நோட்லாம் செல்லாதுன்னு சொன்னார். கேட்டால் கருப்பு பணத்தெல்லாம் பிடிக்க போகிறேன்னாரு. அது வரைக்கும் அதிகாரிலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அவங்க கருப்பு பணத்தை பிடிக்க வேண்டியதானே. அது அவங்க செய்யலை, அது அவங்க தவறு. அதனால் இப்போவும் வரி ஏய்ப்பு நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மிகுந்த கண்காணிப்பு அதிகாரி, அதுக்கான துறைகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க அப்படி இருக்கும்போது வரி ஏய்ப்பு நடக்குதுன்னு சொல்கிறதுல அவசியமே இல்லை. இது முழுக்க இந்த வரியை கொண்டு வர்றது ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிர்பந்தம் தான். அதனால தான் வாட்டும் கொண்டு வந்தாங்க, அதனால தான் ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. இந்த வரி திணிப்பு, ஆமாம், இந்த வரி திணிப்பு என்பது இது வந்து ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கு உதவியாக இருக்கும். பெரிய நிறுவனங்கள் இங்கு வந்து ஒட்டுமொத்தமா நம்ம சில்லறை வணிகத்தை கைப்பற்றி கொள்வதற்கு தான் வழிவகுக்கும். இருக்கின்ற கட்டமைப்பை வைத்து இவர்கள் வந்து வரி ஏய்ப்பவர்கள். இதுல ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பரிசீலனை பண்ணணும். என்னன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம், சுதந்திரத்துக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம்னு சொல்றாங்களே, இந்த மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர்றதுக்கு எல்லா மாநில அரசுகளும் சம்மதித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது முழுவதுமாக ஒரு மோசடி கருத்து. மிகப்பெரிய மாற்றம் சுதந்திரத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம்னா அனைத்து மக்களிடையும் கருத்து கணிப்பு கேட்டிருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் செய்யாம நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது. மத்தியில காங்கிரஸ் இருந்தாலும் பாரதிய ஜனதா இருந்தாலும் இதே நிலைமைதான். முழுவதுமாக வெளிநாட்டுக்கு துணை அவங்க இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? இருக்கின்ற கட்டமைப்பை வைத்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு தேவையில்லை, அதனுடைய விளைவுதான் இது. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு தேவையில்லைன்றது உங்களுடைய கருத்தா இருக்குது. நான் புரிஞ்சுக்கிறேன். விலையேற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். விவசாயம், வணிகம், சிறு தயாரிப்பு தொழில்கள் உள்ளிட்ட அனைத்து தொழில்களும் அழிந்து அனைத்து தொழில்களும் பாதிக்கப்படும் சொல்றீங்க. ஆதிக்கம் ஏற்பட்டு இறுதியாக நாட்டு சுதந்திரமே
சரி, அனைத்து தொழில்களும் பாதிக்கப்படும் சொல்றீங்க திரு அருள்மொழி. இப்போ அவர் சொல்றதுல பல விஷயங்கள் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டியை அவங்க நியமிக்கிறாங்க. அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணும்னா அதிகமாக லாபம் வச்சு வணிகர்கள் செய்கிறாங்களான்னு பார்க்கும், அதை கண்காணிக்கும், எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளோ எவ்வளோ விளைவிக்கலாம்ன்றதை அவர்கள் தான் கொடுப்பாங்க. இது மறுபடியும் வந்து இந்த லைசன்ஸ் ராஜ்னு சொல்லி 1990களுக்கு முன்னாடி அரசாங்கத்துடைய அதிகப்படியான கட்டுப்பாடின் மூலமாக எந்த ஒரு வணிகம் செய்ய முடியாத இருந்த நிலைமை மறுபடியும் அந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருமோன்ற ஒரு அச்சம் தெரிவிக்கிறாங்க. ஏனென்றால் இப்போ வந்து வணிகர்கள் வந்து அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய இதில் தான் இருக்குன்றது. அதிகப்படியாக இப்பயும் தான் வந்து விலை வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. 2 இட்லி 150 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்கிற கடைகளும் இருக்க தான் செய்யுது. 10 ரூபாய்க்கு கொடுக்குற கடையும் இருக்குது, 150 ரூபாய்க்கு கொடுக்குற கடையும் இருக்குது. ஆனால் அது அவர்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, அவர்களுடைய வணிகம் செய்கின்ற யுக்தி. அதை வந்து அரசாங்கம் தலையிட்டா இது வந்து ஒரு அரசாங்கம் பணம் பார்க்கறதற்கான, அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பணம் பார்க்கறதுக்கான ஒரு முயற்சின்னு சொல்லி பல விமர்சனங்கள் எழும்புது. உங்களுடைய கருத்து? இதில் அரசாங்கம் அரசியல்வாதிகள்லாம் சேர்க்கறது இல்லை. அந்த சிஸ்டத்தை வரையில் பார்ப்போம். ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அப்படின்றத என்னன்றதை பார்ப்போம். அதை வந்துட்டு என்னென்னா இன்றைக்கி கூட வந்து நிதி அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோமே கண்டி இதனுடைய அமலாக்கம் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு விரைவில் நடக்காது. அதற்கான நேரம் வரும்பொழுது கவர்மெண்ட்டுக்கான நஷ்டம் அதிகமாகும் பட்சத்தில் தான் அதை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா சட்டத்தில் வந்து பல சட்டங்கள் இருக்கின்றது. அந்த எந்தெந்த சட்டங்கள் அமலாக்கப்படுகின்றன என்று பார்க்கும் பொழுது அதனுடைய விகிதாச்சாரம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அவர் தலைவர் சொல்கின்றபடி பார்த்தோம்னு சொன்னால், வணிகர்கள் சங்க தலைவர், அதே மாதிரி இருக்கிற அதிகாரிகள் என்ன செய்தார்கள், ஏன் செய்யவில்லை, அவர்களை ஏன் செய்ய வைக்கவில்லை அப்படின்றாங்க. இப்போ என்னன்னா, இப்போ இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த ஜிஎஸ்டியில் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னோம்னா, கவர்மெண்ட்டு செய்ய வேண்டிய வேலையை அந்த வியாபாரி வந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அவனுடைய 10ஆம் தேதி ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்னு அது ஆட்டோபுலேட் ஆகி 15ஆம் தேதி அவங்களுடைய நம்பருக்கு போனதுக்கப்புறம் அது சரியா தவறான்னு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு கோல் மூட்டக்கூடிய ஒரு வேலையாக 15ஆம் தேதி ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன், 17ஆம் தேதி அது சரியா சரியில்லையான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன், 20ஆம் தேதி அன்னைக்கு நாம் ஏற்கனவே கட்டின டேக்ஸு மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்காக 2வது முறையாக கட்டக்கூடிய இது எல்லாமே வந்து அவருடைய பார்வையில் பார்க்கும்போது வந்துட்டு இன்றைய தினம் அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலையை வணிகர்கள் தலையில சுமத்துறதா தான் அப்படின்ற மாதிரி தான் அதை கொண்டுகிட்டு வருவாங்க. சரி, தற்போது சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குறித்த அதன் பாதகங்கள் குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், அதாவது இங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது, நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணுறோம். இப்போ ஒரு பீகார் மாதிரி ஒரு ஸ்டேட் எடுத்தால் அதில் மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஸோ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டில் என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா, இந்த உற்பத்தி பண்ண பொருள் இங்கேருந்து விற்கும்போது சேல்ஸ் டேக்ஸ் போட்டு வாங்கிடுவாங்க. ஸோ அது இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய வருமானமாக இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி வந்தாக்க என்ன ஆயிடுச்சுனாக்க, இந்த மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல வந்து வரியில் வசூலிக்கப்படுற போகிறதில்ல. இது வந்து அந்த கன்சூமர் கன்சூமர் எங்கே இருக்காங்களோ அவங்க தான் பே பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம இங்கே எவ்வளோ பொருள் தயார் பண்ணாலும் தமிழ்நாட்டில் இங்கே வந்து வரி அதிகமாக வசூல் பண்ணலாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வரப்போகிறதில்ல. அது எங்கே ஜாஸ்தி பொருள் வாங்குகிறாங்களோ, இப்போ கேரளாவிலேருந்து அவங்க தயாரிக்கிறத மாதிரி 4 மடங்கு பொருள் வாங்குறான். ஏன்னா அவனுக்கு வெளியிலேருந்து துபாயில் இதெல்லாம் பணம் வருது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் அது வரி வசூல் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு இழப்பு உண்டு. இதுதான் காரணமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இழப்புக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பவே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ இழப்பு இருக்கோ அது 5 வருஷம் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் உங்களுக்கு என்ன லாஸ் வருதோ அதை நாங்கள் ஈடு கட்டுறோம், நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கையெழுத்து போட்டாச்சு. அந்த அடிப்படையில் தான் இப்போ அதை ஒத்துட்ருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டுக்கு இந்த அதாவது ஸ்டேட் 2 விஷயம் இருக்குது. நீ கேட்டது ஒன்று வந்து ஸ்டேட்டுடைய இதுக்கு எக்ஸ்டெக்கர் கருவூலத்துக்கு எதனா நஷ்டம் வருமா, நஷ்டம் வரும். ஆனால் அந்த நஷ்டத்தை ஈடு கட்டுறாங்க அவங்க. 2வது சாமானிய மக்களுக்கு எதனா ப்ராப்ளம் வருமா. நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா இந்த பொருள்கள்லாம் விலை இறக்க தான் போகுது. ஸோ எந்த விதத்துலையும் பாதிப்பு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பொருளாதார நிபுணர் திரு கோவிந்தராஜன் அவர்களுடைய கருத்தை பார்த்தோம். திரு அருள்மொழி, இப்போது உற்பத்தி செய்யும் மாநிலம் நுகரும் மாநிலம் அப்படின்றது பார்க்கும்போது சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு மூலமாக உற்பத்தி செய்யும் மாநிலத்திற்கு ஒரு இழப்பு அப்படின்றது ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அந்த இழப்பை 5 வருஷத்துக்கு மத்திய அரசு ஈடுகட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் அந்த உற்பத்தி செய்யும் மாநிலம் பார்த்தீங்கன்னா எப்படி அது உற்பத்தி செய்யும் மாநிலமாக வளர்ந்துருக்குன்னா, பல நிறுவனங்களுக்கு பல கன்செஷன் கொடுத்தனால தான் அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் தொழிற்சாலையை வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு இலவசமாக நிலம், மின்சாரம் குறைந்த விலையில், அவர்களுக்கு தண்ணிக்கான வசதி, இப்படி பல்வேறு கன்செஷனை கொடுத்து தான் இந்த உற்பத்தி செய்ய வச்சிருக்கிறாங்க.
இப்போ ஒருவேளை 5 வருஷத்துக்கு ஈடு கட்டிடலாம். ஆனால் தமிழ்நாடு அரசு எனக்கு இதனால எந்த வரி எனக்கு அதிகமாக கிடைக்கல, அதனால எனக்கு எந்த பலனும் இல்லைன்னா நான் என்னத்துக்கு இந்த தொழிற்சாலைகளுக்கு கன்செஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்செஷனை நிறுத்திட்டா இந்த உற்பத்தி செய்யும் மாநிலங்களாக இருக்கிற மாநிலங்களும் அந்த உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக யாருக்குமே உற்பத்தி செய்யறதற்கான கன்செஷன் கொடுக்கறதற்கான ஒரு ஊக்கம் இல்லாத பொழுது அவர்கள் அதை நிறுத்துவாங்க, ஒட்டுமொத்தமாக உற்பத்தி பாதிக்கும்ன்ற ஒரு நிலை வரும். அது உங்களுடைய கருத்து? அதாவது இதில் பார்க்கும்போது என்னென்னா, இந்த பிளானிங் கமிஷனையே இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பிளானிங் கமிஷன் மாற்றி அமைச்சதுலேயே என்னென்னா டிசிப்ளின்டு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது தான் பேர். அதாவது ஃபேமிலி பிளானிங் ஆகட்டும், ஃபேமிலி பிளானிங் இல்லாமல் இந்த ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் ஆகட்டும், ஆஸ் அ ஸ்டேட் நம்ம பிரமாதமாக செய்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த ஃபைனான்ஷியல் டிசிப்ளினுக்குன்னு இருந்த வெயிட்டேஜ் ஃபார் அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபேமிலி பிளானிங்கில் 1971 என்ன பாப்புலேஷன் இருந்ததோ அதை பேஸ் பண்ணி நிதி அலோகேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம்னா, இப்போ ரீசெண்ட் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம ஒரு நல்லது செய்து ஃபேமிலி பிளானிங் செய்ததன் காரணமாக இப்போ நம்ம செய்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னு சொன்னோம்னா, இது சிறுக சிறுக எதையோ நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற மாதிரின்றது இல்லாமல் இதற்கான குரல் சரியான இடத்துலேருந்து சரியான நேரத்துக்கு போகவில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ 5 வருஷத்துக்கு சமாதானமாக இரு அப்படின்னு சொன்னோம்னா 5 வருஷத்தில் மாறிட போகிறதில்ல. இப்போ நீங்கள் இந்த சரி சமமாக கொடுப்பது, பங்கு எடுத்து கொடுப்பது அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு விகிதாச்சாரமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னும் போது, இப்போ ஃபாரஸ்ட் ஏரியா கவரை தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணோம்னு சொன்னால் தான் நமக்கு அந்த பிளானிங் கமிஷன்லேருந்து வரக்கூடிய பணம் அதிகமாக வரும். அப்படின்னா ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறையே இல்லை தமிழ்நாட்டில். அப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னது என்ன, சொன்னதற்கு செய்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் எங்கே ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது பாருங்கள். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான அதிகாரமும் இருக்கு, அதிகாரம் வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா 29 நிதியமைச்சர்கள் இருக்கிறாங்கம்மா. 29 மாநிலத்திற்கான நிதியமைச்சர் இருக்கிறாங்க, யூனியன் பிரதேசத்தின் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, அது இல்லாமல் மத்திய நிதியமைச்சர் இருக்கிறாரு. தமிழ்நாடு என்பது ஒற்றை குரல். அப்போ அதில் 2/3 மெஜாரிட்டியில் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அப்போ இவர்களுடைய குரல் எடுபடாமலே போயிடும். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் போயிடும். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பஞ்சாப், கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படும். அதாவது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ், அதுவும் இந்தியாவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு இருக்கின்ற மாநிலங்கள் தான். தமிழ்நாடு தனியா இல்லை. ஆனா அவர்களுடைய குரலும் பாத்தீங்கன்னா ஒரு 4 குரல் தான். தமிழ்நாடு, கர்நாடகா, பஞ்சாப், மகாராஷ்டிரா இவர்கள் தான். இவர்களை தாண்டி வேற குரல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு சொல்றீங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நிகழ்ச்சி நிறுதிக்கு வந்திருக்கோம். உங்களுடைய நிறைவு கருத்தா திரு வெள்ளையன், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க, சுருக்கமா பதிவு பண்ணுங்க. அதாவது நள்ளிரவு நேரத்தில் இரவு 12 மணிக்கு இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் திருட்டுத்தனமாக திருட வீட்டுக்குள் நுழையிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அதே இரவு 12 மணிக்கு தமிழகம் எங்கும் வணிக சங்கங்கள் பொது இடங்களில் கருப்பு கொடி ஏற்றி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு கருப்பு நாள், சுதந்திரத்துக்கே ஆபத்தை உண்டாக்குகிற நாள். இதிலிருந்து முழுவதுமாக இது வியாபாரிகள் போராட்டம் மட்டும் இல்லை, பொதுமக்கள், விவசாயிகள், சிறு தயாரிப்பாளர்கள், தொழிலாளர்கள் எல்லோருமே பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே எல்லோருமே இது எதிர்த்து போராட முன்வர வேண்டும். தமிழகம் எங்கும் வணிகர்கள் அன்றைய தினம் 30ஆம் தேதி இரவு 12 மணிக்கு கருப்பு கொடி ஏற்றுவார்கள். உங்களுடைய எதிர்ப்பை நீங்க வலிமையா தெரிவிப்பீங்கன்னு சொல்றீங்க. இதை உங்கள் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குறித்து பல்வேறு விஷயங்களை பேசணும். அதுவும் குறிப்பாக இந்த வரி விதிப்பு முறைக்கான தயார் நிலையில் எந்த அளவுக்கு எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்கன்றதை குறித்து பேசணும். இந்த வரி விதிப்பு அமல்படுத்துகின்ற முறை குறித்து பேசணும். மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து பேசணும். இப்படி பல்வேறு விஷயங்களை பேசணும். மத்திய அரசு சிறு குறு வணிகர்கள் அவர்களுடைய நிலைமையும் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த வரி விதிப்பை செய்ய வேண்டும். எல்லா மாற்றங்களும் சரியான மாற்றங்கள் இல்லை, சரியான மாற்றங்களை மத்திய அரசு எடுக்கும் என்பதை நாம் நம்புவோம். இதுதான் 8 திசை நிகழ்ச்சியின் பார்வையுமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்தை தெரிவித்த திரு அருள்வொளி உங்களுக்கு நன்றி. திரு வெள்ளையன் அவர்கள் உங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு.